இப்போ வந்து நம்ம வந்து 30 இடுப்பு அளவு 33 இன்ச்சு 33 இன்ச்சுக்கான மெஷர்மெண்ட் நம்ம கொண்டு எடுக்க போறோம். 33 இன்ச்சு வெட்டும் அளவு விவரம். அதாவது 33க்கு நம்ம இப்ப வெட்ட அளவு சரியா வரும். 34 இன்ச்சுக்கு பாடி லூஸ் 4 இன்ச்சு பிடிக்குங்க. 35 இன்ச்சுக்கு பாடி லூஸ் அரை இன்ச்சு பிடிக்குங்க. அப்படி போட்டு கட் பண்ணீங்கன்னா சரியா வந்துடும். இப்ப 33 இன்ச்சுக்கு நம்ம வெட்டுறோம். இப்ப நம்ம வெட்ட போற மெஷர்மெண்ட் வந்து 33 தான் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப 33 இன்ச்சு இடுப்பு உள்ள அளவு உள்ளவங்களுக்கு பிளவுஸ் எப்படி வெட்டணுங்கிறத இப்ப நான் சொல்றேன். 34 இன்ச்சு இருந்தா 4 இன்ச்சு கூட்டிக்கிங்க, 35 இருந்தா அரை இன்ச்சு கூட்டிக்கிங்க. வேற எந்த மெஷர்மெண்ட்டும் மாறாது. இப்ப நான் என்ன மெஷர்மெண்ட்ல வெட்டணும் அதை நீங்க நோட் பண்ணிக்கிங்க. இப்ப துணியை 2ஆ மடிச்சு போட்டிருக்கேன். இத 4ஆ மடிக்கிறேன். அதாவது கைக்கு வெட்ட போறேன். கைக்கு வெட்டையில 4ஆ மடிச்சுட்டு இப்போ பிசுறுக்கிட்ட ஒரு கோடு போட்டுக்குங்க எப்பயும் போல. அதே மாதிரி 1.5 இன்ச்சு தும்புக்கு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கையோட உயரம் இவங்களுக்கு 7.5 இன்ச்சு. அதாவது கையோட உயரம் 7.5, நம்ம 8 இன்ச்சு வச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்க 8 இன்ச்சு வச்சுக்கிறோம். வச்சுட்டு ஆம்கூளுடைய உயரம் 3 இன்ச்சு. அதே மாதிரி இங்க 3 இன்ச்சு வச்சுட்டு இங்க இருந்து நீங்க மார்க் பண்ணிக்கீங்க. அதே மாதிரி இங்க இருந்து மார்க் பண்ணிக்கீங்க. பண்ணிட்டு இவங்களுக்கு கை லூசு வந்து 6.25, முனக்கை லூசு 6.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. அடிக்கை லூசு அதாவது 7.5 இன்ச்சு இங்க வச்சுக்கோங்க. இந்த 7.5ல பாதி 3.25, அதை இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கு எவ்வளவு எங்க பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து நீங்க கையை வரைஞ்சுக்கோங்க. இப்ப கையோடைய அளவை நம்ம வரைஞ்சிருக்கோம். இங்க 1.5 இன்ச்சு தும்பு அளவு வச்சுக்கோங்க. இங்க 2 இன்ச்சு தும்பு வச்சுக்கோங்க. இங்க இருந்து கட் மார்க்கு நீங்க இது பண்ணிக்கீங்க. அதே மாதிரி இந்த கிராஸ் கோடு போட்ட இடத்துல இருந்து ரவுண்டா இது பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்ப கையை வெட்டாங்க. அந்த ரவுண்டு நம்ம அந்த ஷேப்ல தான் வெட்டணும். அந்த ரவுண்டு அந்த அளவுக்கு வெட்டினாதான் உங்களுக்கு ஆம்கோ லூசு இவங்களுக்கு 8.25, இந்த 8.25 இன்ச்சு கரெக்டா வரும். அதுக்கப்புறம் முன்பக்கம் குடைஞ்சி வெட்டுறதுக்கு நல்லா பார்த்துக்குங்க. இங்க இருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு நம்ம தள்ளி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து அதை பேஸ் பண்ணி நீங்க வெட்டிங்கன்னா முன்கை குடைஞ்சி வெட்டுறது ஈஸியா இருக்கும். இப்போ முன்பக்கம் குடைஞ்சி வெட்டிட்டோம். அந்த இடத்துல முன்பக்கத்துக்கான கட் மார்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ பாத்தீங்கன்னா கை அக்யூரேட்டா சரியா இருக்கும். இந்த ஆம்கோளுடைய லூசு உங்களுக்கு 8.25 இன்ச்சு வைக்கணும். இந்த 8.25 இன்ச்சு நீங்க தச்சு முடிச்சோன்னே உங்களுக்கு சரியா வந்துடும். அடுத்து பேக் தட்டு எப்படி வெட்டணும்னு சொல்றேன். பேக் தட்டுல மடிச்சு போட்ட இடத்த இப்படி போட்டுட்டு இங்க இருந்து பிசில்ல ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. 1.5 இன்ச்சு தும்பு வச்சு பட்டிக்கான மார்க் பண்ணிக்கிங்க. பண்ணிட்டு இங்க இருந்து இவங்களுக்கு அளவு, அதாவது வந்து இவங்களுக்கு முதுகு அளவு வந்து 13 இன்ச்சு முதுகு அளவு. நம்ம 14 இன்ச்சு வைக்கணும். இங்க இருந்து 14. இந்த உயரத்தை நம்ம மார்க் பண்ணிட்டோம். இவங்களுக்கு ஷோல்டர் அளவு 6 இன்ச்சு. அப்போ நம்ம 6.5 இன்ச்சு வைக்கணும். 6.5 இன்ச்சுக்கு நீங்க ஷோல்டருக்கான அளவு மார்க் பண்ணிக்கீங்க. பண்ணிட்டு இவங்களுக்கு கழுத்தோடைய அளவு 6.5, அதுக்கு வந்து நம்ம 3 இன்ச்சு வச்சு நம்ம வெட்டிக்கிறோம். அதாவது கரெக்டா 3 இன்ச்சு வச்சு இந்த கழுத்துடைய அளவை வெட்டிக்கிறோம். கழுத்து உங்களுடைய உயரம் உங்களுக்கு 7.5 இன்ச்சு, அதுக்கு நம்ம 7.25 வைக்கணும். இந்த இடத்துல அவங்களுக்கு 6.25 வரணும். அதாவது இதோட பட்டி 6.25 வரணும். இப்போ கழுத்தோட ரவுண்ட வெட்டிட்டோம். அதுக்கப்புறம் பின்பக்கம் லூஸ் அவங்களுக்கு 10.5 இன்ச்சு லூஸ். 10.5 இன்ச்சுக்கு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த கேப் வந்து இவங்களுக்கு 4 இன்ச்சு இருக்கு.
இந்த 4 இன்ச்சை இங்க மேல வச்சுட்டு இவங்களுக்கு தேவையான ஆம்கோல் லூஸ் வந்து 8.25 இங்க ஒரு மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து 2 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு ஆம்கோலுடைய இறக்கம் சரியா வந்துடும். அதாவது இங்க இருந்து நம்ம மேல இருந்து பார்த்தோம்னா 6 இன்ச்சு லூஸ், 6 இன்ச்சு நம்ம கீழே நம்ம இறக்குறோம். அதே மாதிரி இங்கே 2.5 இன்ச்சு மார்க்கு, இங்கே ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டு அதுக்கு நேரம் கிராஸ் ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்க இருந்து பெண்ட் பண்ணி வெட்டிடுங்க. அதாவது இதை பேஸ்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி வெட்டிடுங்க. வெட்டிட்டு இங்க இருந்து அந்த 10.5 இன்ச்சு தையலுக்கான மார்க்கு, இது 1.5 இன்ச்சு தும்புக்கான மார்க்கு. இப்போ 33 இன்ச்சு இடுப்பு இருந்தா பேக்ல நீங்க 10.5 இன்ச்சு வைங்க. ஒருவேளை 34 இருந்துச்சுன்னா இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச்சு கூட்டிக்கங்க. அதாவது 10.75 வச்சுக்கோங்க. ஒருவேளை 35 இருந்தா இங்க இருந்து நீங்க அந்த 10.5 இன்ச்சு இருக்கிறத 11 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதாவது இங்க இருந்து இந்த அளவை தான் கூட்டணும். இதுல இருந்து நீங்க 4 இன்ச்சு கூட்டிட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பாடி லூஸ் இடுப்பு சரியா வந்துடும். அதே மாதிரி இவங்களுக்கு பின்பக்கம் 9 இன்ச்சு வைக்கணும். 1 இன்ச்சு இந்த டாட்டுக்கான மார்க், இந்த டாட்டு கரெக்டா 1/2 இன்ச்சு வைக்கணும். அதுல இருந்து நீங்க 1.5 இன்ச்சுக்கு தும்பு வச்சிருங்க. வச்சுட்டு இங்க இருந்து நீங்க நேரா கிராஸா ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2.5 இன்ச்சு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது பட்டிக்கான மார்க். அதே மாதிரி இங்க 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மார்க்ல இருந்து 1.5 இன்ச்சு, இங்க 1.5 இன்ச்சு, இங்க 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இவங்களுடைய கிராஸ் உயரம் வந்து 13 இன்ச்சு உயரம் நாம 14க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது மேல 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு சேர்த்து 14. இது கிராஸ் உடைய உயரம். அதே மாதிரி இங்க இருந்து 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு இங்க இருந்து 1.25 2 இந்த மார்க்க கிராஸ் உடைய அளவு சும்மா ஒரு ஓரலா போட்டுக்கிறோம். போட்டுட்டு பேக் தட்டு நம்ம வெட்டப்போம். பேக் தட்டு கிராஸ் நம்ம வெட்டிட்டு ஷோல்டர் வெட்டிட்டு இங்க இருந்து அந்த மார்க் அளவு கரெக்டா வெட்டணும். இறக்கி வெட்டிடக்கூடாது, ஏற்றி வெட்டிடக்கூடாது. ஆம்புடைய அளவு நம்ம கரெக்டா வச்சு வெட்டியிருக்கோம். இப்போ பேக் தட்டு நம்ம லூஸ் வந்து 10.5 இன்ச்சு வச்சிருக்கோம். கீழே 9 இன்ச்சு, இதோட சேர்த்து 1 இன்ச்சு 10, இங்க ஒரு 1.5 இன்ச்சு. அதாவது மேல நம்ம மொத்தம் அளந்தோம்னா 12, இங்க 11. அவ்வளவு. இது சைடு பட்டிக்கான கட் மார்க். இப்போ கிராஸ் வெட்டப்படும். கிராஸ் வந்து நம்ம ஏன் முதல்ல மார்க் போட்டோம்னா இந்த மாதிரி துணிகள்ல நம்ம வெட்டும் போது கிராஸ் எங்க வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மார்க் பண்ணிருக்கோம். இப்போ கரெக்டா கிராஸ் எப்படி போறேன்னு பாத்துங்க. கரை பக்கத்துல இந்த ஆம்கோலுடைய அளவை கரெக்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டரை இந்த மாதிரி கரெக்டா வெட்டிக்குங்க. வெட்டி ஆம்கோல் முன்பக்கம் நம்ம எப்படி வெட்டணுமோ அதே மாதிரி இந்த பின்பக்கம் எப்படி வெட்டணுமோ அதே மாதிரி முன்பக்கம் வெட்டிக்கிறணும். இந்த அளவுகளை கரெக்டா வெட்டி வச்சுட்டு இது தையலுக்கான மார்க். இப்போ இவங்களுக்கு கழுத்துடைய உயரம் வந்து முன்பக்கம் 6 இன்ச்சு வைக்கணும். இங்க 1/2 இன்ச்சு தும்பு போக 6 இன்ச்சுக்கு இங்க நீங்க மார்க் பண்ணி இதை அப்படியே கழுத்துடைய ரவுண்டா வெட்டிடுங்க. கழுத்துடைய ரவுண்டு இதை பேஸ்ட் பண்ணியே முதல்ல வெட்டணும். வெட்டிட்டு இங்க பேக் தட்டு எங்க மடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இங்க நீங்க 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணி சொன்னேன்ல, அந்த இடத்தையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப எடுத்துட்டு இப்ப கிராஸ் உடைய அளவை பார்த்துக்கோங்க. முன்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சி வெட்டிக்கோங்க. ஏன்னா கிராஸ்ல வெட்டுறதுனால அளவு வந்து இழுவைக்கு வந்துடக்கூடாது. வெட்டிட்டு இங்க இருந்து 1/2 இன்ச்சு கழிச்சது போக இந்த இடத்துல 9.25 வருதான்னு பார்த்துக்கோங்க. எங்க இந்த கட் மார்க் போட்டேன்னா கரெக்டா அந்த இடத்துல வந்துருச்சா? வந்ததுக்கு அப்புறம் 1.5 இன்ச்சு தும்பு. அதுக்கப்புறம் இந்த சைட்ல கட் மார்க் போட்டுக்கோம்ல, அந்த மார்க் சைட்ல போட்டிருக்கோம். அதையும் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இங்க இருந்து 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேல இருந்து உங்களுக்கு ஆம்கு கிராஸோடைய மொத்த உயரம் 13. அதுக்கு நம்ம 14.5 இன்ச்சு மொத்தம் வைக்கணும். அதாவது மேல 1/2 இன்ச்சு தும்பு, கீழே 1/2 இன்ச்சு தும்பு வச்சிருக்கோம். இந்த நம்ம சென்டர் மார்க் பண்ணிருக்கோம்ல, இங்க இருந்து 1.25
2.5 இன்ச்சு பிடிச்சி அடிக்கணும். அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு கரெக்டா என்ன செய்யுங்க, இது அப்படியே வரலைன்னா ஸ்கேலை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, மார்க் பண்ணிட்டு இந்த முனையில 2.5 இன்ச்சு இருக்கணும். அதாவது இதோடைய பாகம் 2.5, அப்போ தும்போடு சேர்த்து 3 இன்ச்சு இருக்கணும். வச்சுட்டு இங்க இருந்து நம்ம மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துல இருந்து கரெக்டா இங்க நேரா மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து குறைஞ்சி ரவுண்ட் ஷேப்ல வெட்டிடணும். இப்போ கிராஸ் வெட்டியாச்சு. இப்போ சென்டருக்கான மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம வச்சு பார்க்கணும். அதாவது இங்க இருந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இந்த சென்டர் சரியா வருதான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம கரெக்டா வச்சிருக்கோம். இப்போ 1.25 இன்ச்சுக்கு டாட்டுக்கான மார்க்கை போட்டு கதவை போட்டுக்குங்க. போட்டுட்டு இங்க சென்டருக்கான மார்க் இப்போ 2.5 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு வச்சிருக்கிறோம். இங்க 2.5, இந்த 2.5 இங்க இருந்து போட்டுட்டு இவங்களுக்கு முன்பக்கம் 8 இன்ச்சு வரணும். அதாவது கிராஸ் உடைய வளைவு 8 இன்ச்சு போக 1.5 இன்ச்சு தும்புக்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இங்க ஒரு கட் மார்க் போட்டுக்குங்க. கரெக்டா உங்களுக்கு இந்த ஆம்கோலுடைய அதாவது இந்த கிராஸ் உடைய வளைவு சரியா வந்துடும். முன்னாடி 3/4 இன்ச்சு கூடுதலா வச்சு வெட்டிக்கணும். 3/4 இன்ச்சு குறைஞ்சி வெட்டிட்டு மேல அட்டத்துல ஒரு 1/4 இன்ச்சு நீங்க கிராஸ் பண்ணிக்கணும். அதாவது இதை நம்ம தைக்கும் போது கொஞ்சம் இழுவைக்கு வரும். அதனால உங்களுக்கு இந்த ஆம்கோலுடைய அளவு கரெக்டா உட்காந்துரும். அதுக்கப்புறம் இங்க இருந்து சென்டர் மார்க் பண்ணி இங்க இருந்து 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல டாட் முடியணும். அதே மாதிரி 1.5 இன்ச்சுக்கு சரியா கணக்கு வச்சு தும்போடையதை அதாவது டாட்டோடைய மார்க் பண்ணிக்கங்க. இப்போ கழுத்து முன்பக்கம் நம்ம கொஞ்சம் குறைச்சி வெட்டிருக்கனால அந்த அளவை அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி முன்பக்கம் வெட்டிடணும். வெட்டினீங்கன்னா நமக்கு தச்சு முடியல, இந்த கழுத்துடைய அகலம் கரெக்டா வந்துடும். இந்த கழுத்து ஒருவேளை யாரோ கொஞ்சம் இறக்கி கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, எவ்வளவு கேட்கறாங்களோ அந்த அளவு குறைச்சி வெட்டிங்க. ஆனா இந்த கழுத்துடைய அளவு போதும். உங்களுக்கு தச்சு முடிய கழுத்து உங்களுக்கு கரெக்டா 6 இன்ச்சு கழுத்து கரெக்டா வந்துடும். இந்த அளவு உள்ளவங்களுக்கு கழுத்து 6 இன்ச்சு அளவு போதும். அதுக்கு மேல கேட்டாங்கன்னா நீங்க இதை மட்டும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கங்க. மற்ற எல்லாமே தான் அளவு. கிராஸ் ஒரு தடவை நீங்க பேக் அதாவது வெட்டி வச்சிருக்க 2 கிராஸ் வெட்டினதுக்கு அப்புறம் நம்ம சரியா வெட்டியிருக்கோமான்னு அதை வச்சு ஒரு தடவை நீங்க செக் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த அளவுக்கு படி கரெக்டா வெட்டியிருக்கோம். முதல்ல நம்ம பேக் தட்டு வெட்டும் போது மார்க் பண்ணோம்ல, அந்த அளவு இப்போ கரெக்டா வந்துருச்சு. இப்போ கை பேக்கு கிராஸ் வெட்டியாச்சு. இப்போ பட்டி வந்து எப்பயும் போலதான் இங்க இருந்து ஒரு இந்த ஸ்கேல் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. கீழே பட்டியோட அளவை இப்படி மார்க் பண்ணிக்கங்க கீழ்ப்பக்கம். அதே மாதிரி முன்னாடி 3.5 இன்ச்சு, அதே மாதிரி இங்கே ஒரு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து அதாவது இந்த அளவு வந்து 3 இன்ச்சு விசிறோட அந்த அளவு அப்படியே இங்க ஒரு மார்க் பண்ணிட்டு இங்க 3 இன்ச்சு கீழே இறக்கி வச்சு இங்க இருந்து பெண்டு கொடுத்து இப்போ இவங்களுக்கு அளவு வந்து 8 வளைவு, இங்கே 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கீழே 7.5 இன்ச்சு, அப்போ இங்கே 9.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கிறோம். இங்க கொஞ்சம் துணி கம்மியா இருக்கனால அந்த அளவு ஜாயின் பண்ணிக்கிறோம். கம்மியா இருந்துச்சுன்னா அப்போ முன்பக்கம் இது அந்த டாட் வர இடம், இது தையல் போடுற இடம், தையல் இங்க முன்னாடி மடிச்சு தைக்கிற இடம், இது முன்பக்கத்துக்கான மார்க்கு, இது சைட்ல வர தையலுக்கான மார்க்கு, இது சைட்ல நம்ம பட்டி வர்றதுக்கான மார்க்கு. இப்போ பட்டி வெட்டியாச்சு. இப்போ நீங்க டாட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க இருந்து உங்களுக்கு அக்யூரேட்டா இந்த டாட்டோட நீளம் சரி. இது துணி கம்மியா இருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இங்க நம்ம ஒரு ஜாயின் பண்ணிக்கிறது, அதாவது துணி கம்மியா இருந்தா இப்படி ஒரு ஜாயின் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். இப்போ இங்க இருந்து நீங்க வச்சு பாத்தீங்கன்னா அளவு அக்யூரேட்டா வந்துடும், எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதே மாதிரி நீங்க ஒரு தடவை தைச்சதுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணிக்கங்க, சைட்ல எவ்வளவு வருதுன்னு பார்த்து செக் பண்ணிக்கங்க. இங்க இருந்து நீங்க மடிச்சு தைச்சிங்கன்னா அக்யூரேட்டா வந்துடும்.
அளவு சரியா வந்துடும். அளவு உங்களுக்கு தச்சு முடிய கரெக்டா வந்துடும். அப்போ சைடுடைய அளவு உங்களுக்கு ஒருவேளை கூடுதலா இங்க சப்போஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்த சென்று பார்த்து இங்க ஒரு கட் மார்க் போட்டுக்கீங்க. போட்டுட்டு இங்க எவ்வளவு கூடுதலா வருதோ அந்த அளவுக்கு ஒரு டாட் மட்டும் போட்டுக்கங்க. வராது ஒருவேளை வந்துச்சுன்னா அங்க ஒரு டாட் போட்டுக்கங்க. எக்காரணம் கொண்டும் இந்த இடத்த வெட்டிடக்கூடாது. அதாவது ஆம்கோளுடைய வளைவு வர இடங்கள்ல நீங்க வெட்டினீங்க அப்படின்னா இதோட சுற்றளவு கூடிடும். இதோட சுற்றளவு கூடிச்சு அப்படின்னா உங்களுக்கு பாடி இருக்கிற ஷேப்ல லூஸ் கிடைக்கும். லூஸ் அதிகமா வந்துடும். லூஸ் ரொம்ப லூஸா தெரியும். இப்போ வெட்டாம நம்ம தைச்சோம்னா உங்களுக்கு இந்த ஆம்கோல் அளவு சரியா வந்துடும். இப்போ பேக் தட்டு, கிராஸு, கை, பட்டி இந்த அளவு வெட்டியிருக்கேன். இப்போ இந்த அளவுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல நீங்க கேட்டுக்குங்க. இந்த அளவு 34 இருந்துச்சுன்னா பாடி லூஸ்ல இருந்து இடுப்பு வரைக்கும் 1/4 இன்ச்சு கூட்டிக்கிங்க. அதே மாதிரி 35 இருந்தா பாடி லூஸ்ல இருந்து இடுப்பு வரைக்கும் 1/2 இன்ச்சு கூட்டிக்கிங்க. அடிக்கை லூஸ் மட்டும் இப்ப நம்ம 7.5 வச்சிருக்கோம்ல அதுக்கு இந்த மாதிரி அளவு வந்துச்சுன்னா ஒரு 1/4 இன்ச்சு கூட்டிக்கிங்க. ஓகேவா? அப்படி கூட்டினீங்கன்னா ஆம்கோல் அளவும் சரியா இருக்கும். ஒரு ஜாக்கெட்ல ஆம்கோல் அளவு சரியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டா வந்துடும். ஆம்கோல் அளவு குறையவும் கூடாது, கூடவும் கூடாது. இப்ப இந்த அளவுப்படி நீங்க வெட்டினீங்கன்னா 33 இன்ச்சு இடுப்பு உள்ளவங்களுக்கு இந்த அளவு சரியாயிடும். நன்றி.